மகா சங்கடஹர சதுர்த்தி. வருடத்தினுடைய கடைசி சங்கடஹர சதுர்த்தியை தான் மகா சங்கடஹர சதுர்த்தின்னு நம்ம சொல்றோம். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். இந்த சங்கடஹர சதுர்த்தி எல்லாம் நம்ம விரதம் இருக்கல, நான் சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையார வணங்கலை, எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை நான் மறந்து போயிட்டேன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு நீங்கள் 9 மூன்றாம் பிறைகளை தொடர்ந்து பார்த்தால் உனக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல 1000 பௌர்ணமிகள் கழித்து நம்ம பார்த்துருந்தோம்னா இந்த 4வது நாள் சதுர்த்தி திதி பொதுவாக எந்த ஒரு விஷயத்தை நீ செய்தாலும் அது பின்னமாயிடும். என்னால் நீ கேலி பண்ணதை ஏற்றுக்க முடியல, உனக்கு எனக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்கே பிடிக்கலை, அதனால் நீ என்னன்னா எப்படி நீ தண்டனையை அனுபவிக்கணும், அதனால் மாதத்தில் ஒரு நாள் நீ இருக்க மாட்ட, அதற்கு பிறகு நீ வளர்ற பற்றியா, அப்போ கூட அந்த 4ஆம் பிறையை யார் வானத்தில் உன்னை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உன் தோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா சந்திரன் மனோகாரகன். நீ சந்தோஷமாக இருக்க, துக்கமாக இருக்க, அழற, சிரிக்கிற, காதல், காமம், இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். அப்போ அந்த சந்திரனுக்கு தோஷம் ஏற்பட்டால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அப்போ அந்த தோஷ நிவர்த்தியை, சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்ப அமைதி வேணும் அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது மகா சங்கடஹர சதுர்த்தி. வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி அப்படின்னு கொண்டாடுறோம். விநாயகரினுடைய பிறந்த நாள். அப்போ இந்த வளர்பிறை சதுர்த்தி வருடத்தில் நம்ம கொண்டாடக்கூடிய ஒரே வளர்பிறை சதுர்த்தி விநாயக சதுர்த்தி. மற்ற சதுர்த்தி எல்லாமே சங்கடஹர சதுர்த்தியாக தேய்பிறை சதுர்த்தியை தான் நம்ம கொண்டாடுறோம். இந்த சங்கடஹர சதுர்த்தி எப்பொழுதுமே தேய்பிறையில் தான் வரக்கூடியது. அப்போது வருடத்தினுடைய கடைசி சங்கடஹர சதுர்த்தியை தான் மகா சங்கடஹர சதுர்த்தின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அதுக்கப்புறம் வளர்பிறையில் நம்ம சதுர்த்தி வந்துடுது, அது விநாயக சதுர்த்தி. ஸோ இந்த 12 மாதங்களும் நமக்கு வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தியில், அதாவது 11 மாதம் இந்த சங்கடஹர சதுர்த்தி எல்லாம் நம்ம விரதம் இருக்கலை, நான் சங்கடஹர சதுர்த்திக்கு பிள்ளையார வணங்கலை, எனக்கு போகிறதுக்கு டைம் இல்லை நான் மறந்து போயிட்டேன், இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் காம்பன்சேஷன் பண்ணுற மாதிரி இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயகருக்கு நீங்கள் ஹோமம் பண்ணுறதோ இல்லை சதுர்த்தி விரதம் இருக்கிறதோ, விநாயகருக்கு போய் அந்த சங்கடஹர சதுர்த்தி அபிஷேகத்தில் கலந்து கொள்கிறதோ, மற்ற சதுர்த்தியில் நீங்கள் பண்ணாததை சேர்த்து இந்த சதுர்த்திக்கு பண்ணும் பொழுது உங்களுக்கு மொத்த அதனுடைய பலனும் நீங்கள் அடைவீங்க. அப்படிங்கிறது தான் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நமக்கு சித்திரை மாதத்திலிருந்து வரக்கூடிய இந்த சங்கடஹர சதுர்த்தியில் நம்ம எந்த விதமான வழிபாடும் நம்ம பண்ணலை அப்படிங்கும் பொழுது இந்த மகா சங்கடஹர சதுர்த்தி நம்ம பண்ணலாம். சரி, சங்கடங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய சதுர்த்தி திதி. அந்த 4ஆம் பிறையை பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம்னா, வானத்தில் 4ஆம் பிறையை பார்க்குறோம். எப்போது? இந்த அமாவாசை கழித்து வரக்கூடிய 3ஆம் பிறை ரொம்ப விசேஷம். 3ஆம் பிறை 9 மூன்றாம் பிறைகளை தொடர்ந்து பார்த்தால் உனக்கு மறுபிறவி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் 1000 இந்த 3ஆம் பிறையை 1000 பௌர்ணமிகள் கழித்து நம்ம பார்த்துருந்தோன்னா ஒரு தம்பதியாக நம்ம ஒரு 75 வருஷம் வாழ்வோம், நமக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதும் பெரியவங்க சொல்கிறது உண்டு. இந்த சதுர்த்தி திதி, இந்த 4வது நாள் சதுர்த்தி திதி பொதுவாக பின்னமாகும்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு விஷயத்தை நீ செய்தாலும் அது பின்னமாயிடும். அந்த சங்கடஹர சதுர்த்தி வந்ததனுடைய வரலாறும் இந்த சதுர்த்தி திதியை வச்சு
சந்திரனினுடைய அந்த தேய்பிரையினால தான். ஸோ சந்திரனுக்கு வந்து ரொம்ப ஆணவம் அதிகமாக இருந்தது. அழகில் வந்து தான் ரொம்ப உசத்தி, தான் தான் ரொம்ப அழகு அப்படின்னு விநாயகர் வந்து நர்த்தனம் ஆடும் பொழுது அவரை பார்த்து கேலி செய்தாராம் சந்திரன். ஸோ அங்கே கைலாய மலையில் விநாயகர் நர்த்தனம் ஆடுறாரு, சிவபெருமான் நர்த்தனம் ஆடுறாரு. குடும்பமாக எல்லாரும் இருக்கும் பொழுது நித்திய சூரிகள் வந்து இருக்காங்க, எல்லா தேவகணங்களும் இருக்காங்க, சூரியனும் சந்திரனும் இருக்காங்க. இப்படி எல்லாரும் இருக்கும் பொழுது விநாயகரை பார்த்து ஏளனமாக அவரினுடைய நடனத்தையும் அவரினுடைய உருவமும், அப்போ எப்போ பாருங்கள், அந்த காலத்திலே பாடி ஷேமிங் இருந்திருக்கு. ஸோ அவரினுடைய உருவத்தை பார்த்து அவர் கேலி செய்ததனால் விநாயகருக்கு வந்து கோபம் வந்து, உனக்கு வந்து நீ வந்து இருண்டு போ அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நிலாவே இல்லாமல் போயிடுது, சந்திரன் வந்து மறைஞ்சு போயிட்டார். உலகத்தில் வந்து சூரியன் இருக்கார், சந்திரன் இல்லாமல் இருந்தது. அப்போ சிவபெருமான் பார்க்குறார், எல்லாம் தேவர்கள் எல்லாம் போய் சிவபெருமான்கிட்ட கேட்குறா, ஐயோ என்னது இது, சந்திரன் இல்லைன்னா எப்படி, இரவு வந்து இப்படி இருக்கே அப்படின்னு. ஸோ ஏன்னா காலத்தை நிர்ணயம் பண்ணுறது 2 பேர் தான், சூரியனும் சந்திரனும் தான். அப்போ நிலவு இல்லாமல் சந்திரன் இல்லாமல் நம்ம வந்து இரவு நேரம் எப்படி அப்படிங்கும் பொழுது தேவர்கள் எல்லாம் போய் முறையிட சிவபெருமான் வந்து போகிறார். போயிட்டு விநாயகர்கிட்ட சொல்கிறார், சாபத்தை நீதான் கொடுத்த, அதனால் நீயே அதற்கு ஒரு விமோச்சனத்தை கொடுன்னு. சந்திரன் வந்து விநாயக பெருமானை வந்து வேண்டுகிறார், நான் ஏதோ தெரியாமல் நான் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ பூலோகத்தில் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு கோவில் சொல்கிறாரு. சந்திரன் வந்து அந்த கோவிலில் வந்து நீ சிவ பூஜை செய்ய, உனக்கு அந்த சாப விமோச்சனம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் விநாயகர் வந்து சொல்கிறார். இப்போ விநாயகர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் வந்து நீ கேலி பண்ணதை ஏற்றுக்க முடியல, உனக்கு வந்து எனக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்கே பிடிக்கலை, அதனால் நீ என்னன்னா எப்படி நீ தண்டனையை அனுபவிக்கணும். அதனால் ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் உன்னுடைய ஒளி வானத்தில் இருக்காது, அது அமாவாசை. நீ சூரியன் வந்து சூரியன் சந்திரன் நேர்கோட்டில் இருந்து சூரியன் மொத்தமாக உன்னை மறைச்சிடும், அதனால் மாதத்தில் ஒரு நாள் நீ இருக்க மாட்டேன். அதற்கு பிறகு நீ வளர்ற பற்றியா, அப்போ கூட அந்த 4ஆம் பிறையை யார் வானத்தில் உன்னை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு உன் தோஷம் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சந்திரனும் சரின்னு சொல்லிட்டு வணங்கி இந்த பக்ஷங்கள், கிருஷ்ணபக்ஷம் சுக்லபக்ஷம், வளர்பிறை தேய்பிறை அப்படிங்கிறது ஒன்று உருவாகி சந்திரன் கேட்குறார், ஐயோ இந்த 4வது இந்த சதுர்த்தியில் இப்படி ஒரு சாபத்தை வச்சுட்டீங்களே அப்படிங்கும் பொழுது அதற்கும் விமோச்சனம் கேட்கும் பொழுது அன்றைய நாளில் என்ன வணங்கினால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தி ஆகும். ஏன்னா சந்திரன் வந்து மனோகாரகன். நீ சந்தோஷமாக இருக்க, துக்கமாக இருக்க, அழற, சிரிக்கிற, காதல், காமம், இது எல்லாத்துக்குமே சந்திரன் தான் காரணம். அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து தோஷம் ஏற்பட்டால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது. அப்போ அந்த தோஷ நிவர்த்தியை யாரை வணங்கணும் அப்படின்னு விநாயக பெருமானை சூரியன் அஸ்தமித்து சந்திரன் வரக்கூடிய அந்த நேரம் சாயங்காலம் 4:30 to 6 இந்த வேளையில் விநாயகருக்கு அபிஷேகம் பண்ணி விநாயகரை வழிபாடு செய்தால் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும். இதைத்தான் சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னு வச்சாங்க. விநாயகருக்கு பிடித்தமான மோதகம், கொழுக்கட்டை, அவல், பொரி, வெல்லம், கரும்பு, அதே மாதிரி அவருக்கு வந்து அந்த எருக்கம் மாலை, இதையெல்லாம் போட்டு இந்த சங்கடங்களை விளக்கக்கூடிய சதுர்த்தி. அப்போ ஒரு குடும்பத்தில் ஒத்துமையாக இருக்கணும், குடும்பத்தில் வந்து சண்டை இருக்கக்கூடாது, சண்டை சச்சரவு இல்லாமல் குடும்ப அமைதி வேணும் அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தியில் விநாயக பெருமானுக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் அரிசி உணவு அருந்தாமல் முழுமையாக விரதம் இருந்து சாயங்காலம் அந்த அபிஷேகத்தை கண்டு விநாயகருக்கு படைத்த அந்த சக்கரை பொங்கலோ கொழுக்கட்டையோ இதை சாப்பிட்ட பிறகு அவங்க வந்து உணவருந்தினால் அந்த விரதத்தை முடித்த கணக்காக வரும். இதை மாதிரி அவங்க ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியிலையும் பண்ணலாம். ஸோ இந்த நாளில் விநாயக பெருமானுக்கு மோதகம், கொழுக்கட்டை, நீங்கள் நினச்சிக்கலாம் மோதகம்னா என்ன, கொழுக்கட்டைன்னா என்னென்னு. கொழுக்கட்டையை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு பேர் மோதகம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆவியில் வேக வச்சு எடுக்கிறத கொழுக்கட்டை அப்படின்வாங்க. ஸோ மோதகம், கொழுக்கட்டை, அப்பம், அவல், பொரி, இதனுடன் சேர்ந்து கரும்பு துண்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வெல்லம் வைக்கிறது, அவருக்கு அச்சு வெல்லம் வைப்பாங்க. ஸோ விநாயகருக்கு இதை மாதிரியான
எல்லா நைவேத்தியங்களையும் செய்து இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியில் அவரை வணங்கி உங்களுக்கு எந்த விதமான குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் மனசாந்தி இல்லாமல் மனவேதனையுடன் இருக்கிறவங்க மகா சங்கடஹர சதுர்த்தியில் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் ஆலயத்திற்கு சென்று அந்த அபிஷேகத்தை கண்டுகளித்து அந்த விரதத்தையும் அவங்க முடிக்கலாம். அதே போல் உங்களுக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா வீட்டிலையே ஒரு 108 முறை விநாயகரினுடைய காயத்ரியை நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்லோகம்லாம் நிறைய இருக்குது விநாயகரோடது. ஸோ அந்த ஸ்லோகத்தை உட்கார்ந்து ஒரு 18 முறை சொல்லி அருகம்புல்லால் உங்கள் வீட்டில் விநாயகருக்கு பூஜை பண்ணுங்கள். எப்பொழுதுமே வீட்டில் விநாயகர் பூஜை பண்ணும் பொழுது மஞ்சள் பிடித்து விநாயகர் பூஜை பண்ணி அது அப்புறம் நீரில் கரைத்து விட வேண்டும். இப்படி விநாயகர் பூஜை பண்ணி உங்கள் வீடுகளில் இந்த மகா சங்கடஹர சதுர்த்தியை விநாயகருக்காக நம்ம வேண்டிக் கொண்டால் குடும்பத்தில் என்றைக்குமே மன நிம்மதியும் எப்பொழுதும் குடும்ப ஒற்றுமை ஓங்கும். என்ன நேயர்களே, இன்றைய பதிவில் மகா சங்கடஹர சதுர்த்தியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.